பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ப்ளீஸ்னா எனக்காக செஞ்சு கொடுங்க ஏதாவது ஸ்வீட். ஈஸ்லாம் வேண்டாம்டா, உனக்காக நான் செய்யறேன். நீ வேண்டாம், டேஸ்ட் கூட பார்க்க மாட்டேன், வேணும்னே சொல்றாவ. ஆசையா இருக்குன்னு சொல்லுவா, நான் சாப்பிட மாட்டாடா. காய்ச்சல் எப்ப சரியாகுதோ அப்ப செஞ்சு கொடுத்துக்கோ. நான் எனக்கு ஓகேடா, நீ ஜீவா பேச்செல்லாம் கேட்காத, என் பேச்ச கேளுடா. ஏடே அவ சொல்றான்னா கேட்காத. ஏன் தங்கச்சி கேட்கும் போது செய்யக்கூடாதுங்கிற போடா. நான் செஞ்சுட்டு வரேன்டா உனக்காக. அவ அப்படிதான் சொல்லுவா, அவன் பேச்செல்லாம் கேட்காத. நீ அவ வேணான்னு சொன்னாலும் நான் உனக்கு செஞ்சு தரேன். அப்ப போ, வேஸ்ட் ஆச்சுன்னா எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. எப்படா வேஸ்ட் ஆகும்? நீ இருக்க, உன் தங்கச்சி இருக்கா, எப்படி நீங்க சாப்பிட மாட்டீங்க? கிடைக்கிறாங்க, உன் தங்கச்சிக்கு தானே செய்யற, அவள் சாப்பிட்டோம். எங்களுக்கெல்லாம் ஊ ஸ்வீட் வேணாப்பா. ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் வேணாப்பா. அண்ணன் தங்கச்சி 2 பேர் சேர்ந்து ஓவரா பண்ணாதீங்க. நீ போன செஞ்சுட்டு வேணா, நான் சாப்பிடுறேன். அவங்களுக்கெல்லாம் வேணாண்ணா. என் தங்கச்சிக்காக நான் செஞ்சுட்டு வரேன். அவன் என்ன சொல்றது செய்ய வேணான்னு? அன்பு நானும் வரேன். அவன் சமைக்க போறா, நீ எதுக்கு அவன் கூட போற? நீ சமைக்க உதவி பண்ணடி, அவனுக்கு ஏதாவது தெரியலன்னா நான் சொல்லி தருவேன்ல. நீ உபத்திரம் பண்ணாம இருந்தாலே சரிதாண்டி. ஏதோ நாக்கெல்லாம் செத்து போய் ஆசையா ஸ்வீட் எங்க அண்ணன் கிட்ட கேட்டிருக்கேன், அதை ஏன்டி இப்படி பாலாக்குற? இதுக்குனே நான் போய் செய்ய போறேன், போடி. அண்ணா நான் இப்பவே சொல்றேன், நீ மட்டும் செய்யணும். அவளை கூட்டிட்டு போவான், அவளை எந்த ஹெல்ப்பும் வாங்கிடாதனா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ கவலைப்படாத. என்ன 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 நீ பாத்துக்கிற? அதோன்னு இல்லம்மா, நான் சும்மா தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நானும் வருவேன், செய்ய வருவேன். அந்த தொலைமா ஏதாவது உபத்திரம் பண்ணாம இருந்தா சரிதான். என் தங்கச்சி ஆசையா கேட்டிருக்கா, அதுல காலவாரி விடாம இருந்தா சரிதாமா. அண்ணா அவ அண்ணன் மட்டும் தான் செஞ்சு தருவானா, நீ செஞ்சு தர மாட்டியானா? செய்யலாமே, என் தங்கச்சிக்காக நான் செய்ய மாட்டேனா? என்ன போட்டியா இங்க நடந்துட்டு இருக்கு? நான் ஏதோ ஆசையா அண்ணன் கிட்ட கேட்டேன். உன் அண்ணன் இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிறான், எனக்கு என் அண்ணன் செஞ்சு தருவான். சரி, முதல்ல அவன் செஞ்சுட்டு வரட்டும், அடுத்து நான் செஞ்சு தரேன் உனக்கு. அப்பா ஓகேனா? டேடே வான் நம்ம போலாம். சமைக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வமாடி உனக்கு? பின்ன இருக்காதா உனக்கு ஸ்வீட் வேற? நான் செஞ்சு தரேன்டி, உனக்கு அவ்வளவு அழகா ஸ்வீட் செஞ்சு தருவேன். குலோப் ஜாமுன் கல்லு மாதிரி வராம இருந்தா சரிதாண்டி. அம்மா உன் அண்ணன் எப்ப சொன்ன குலோப் ஜாமுன் தான் செய்ய போறேன்னு? என் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு. என்னன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுட்டு தானே? எனக்கு தெரியாதா என் தங்கச்சி குலோப் ஜாமுன் தான் சாப்பிடுவான்னு? கேட்டுக்கோமா கேட்டுக்கோ. டே அன்பு, நான் கேட்டிருந்தா கூட எனக்கு செஞ்சு கொடுத்திருப்பியான்னு தெரியலடா. ஆனா உன் தங்கச்சிக்கு கேட்ட உடனே செஞ்சு தர பத்தி அன்பு. அதுலயும் உன் தங்கச்சிக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன்டா போடா. யாருக்கா இருந்தாலும் உங்க தங்கச்சி ஸ்பெஷல் தான். ரொம்ப ஓவராதலா. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு தரேன். செய்யுங்க அண்ணனும் தங்கச்சி உட்காந்து ஏதோ கன்றாவியே செய்யுங்க. ஹலோ, உன் அண்ணனுக்கு சமைக்கிற மாதிரி எனக்கும் நல்லா சமைக்க தெரியுமா? நானும் என் தங்கச்சிக்கு அவ்வளவு அழகா சமைச்சு தருவேன். என்ன தங்கச்சி? அம்மா நான் அவ கிடக்குற, அவ அப்படிதான் பண்ணுவா. பொறாம வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பா, நீ கண்டுக்காதனா. நீ எனக்கு எதை செஞ்சு கொடுத்தாலும் நான் சந்தோஷமா தானே சாப்பிடுவேன். ஆமாம்மா, கேவலமா இருந்தாலுமே அவ சாப்பிடுவா. என் அண்ணனுக்காக நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன். வேணுமா அதை பாரு. ஹலோ, என் அண்ணனுக்காக நானும் சாப்பிடுவேன். யாருக்காக யாரும் சாப்பிட வேண்டாமா, செஞ்சு தரத சாப்பிட்டா போதும். நல்லா இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் நீ செய்யறது எப்போதும் சூப்பரா தானே இருக்கும். சௌமியா சமைக்கிறத விட நீங்க 2 பேரும் நல்லா தானே சமைப்பீங்க. நீங்க சமைக்கிறது நல்லா இல்லாம போயிருமாண்ணா? டேய் நீ கையேடுறா. இப்போ ஓகேவா? உடம்பெல்லாம் ஓகே தானே? இல்ல இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? ஹலோ சார், இப்போ ஓகே தான். இது ஹால் தெரியுதுல, கை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க, கை எடுங்க சார். ஹலோ, என் ஒய்ஃப் நான் பிடிச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் சமைக்க போயிட்டாங்க, இனி யாரும் வர மாட்டாங்க. அவ என் பொண்டாட்டியே காய்ச்சல் இருந்து இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்கா. லைட்டா காய்ச்சல்றா. ஆனா அதுக்கு நீ பண்ற அலப்பற இருக்கே, எப்பப்பா தாங்க முடியல ஜீவா. என் பொண்டாட்டிக்கு காய்ச்சல் வந்தா எனக்கு வலிக்காதா? அதுல எந்திரிக்க முடியாம கூட இருந்தா. ஆமா இருந்தேன், இப்போ ஓகே தான். அதையே வச்சுட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க பத்தியா நீ? இப்ப நான் நல்லா தான் இருக்கேன், இப்ப எனக்கு ஓகே தான். காலையில ரொம்ப டயர்டா இருந்துச்சு, இப்ப இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ஜீவா. நீ என்ன பாத்துக்கிற வரைக்கும் அந்த காய்ச்சல் சீக்கிரமா போயிரும்டா. ஓஹோ, அப்படியா? அப்படியேதான் சார். அதான் நீங்க என்ன தாங்குறீங்களே. இன்னும் 2 நாள் காய்ச்சல் இருந்தா கூட எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா என் புருஷன் தாங்குன்னு தாங்குறான். ஓ, அப்ப இன்னும் 2 நாள் காய்ச்சல் இருந்திருந்தா கூட உனக்கு கவலை இல்ல. இல்லப்பா, அதான் நீ தாங்குறீ. இந்த பாசம் எல்லாம் காய்ச்சல் அப்பதான் நிறைய காட்டுறீ. அதுக்காக தான் இன்னும் 2 நாள் இருந்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. போயிருச்சு, இன்னொரு டைம் வரும்போது நீ தாங்க மாட்டியா? ஹலோ மேடம், இப்படி எப்போதும் உங்களை நான் தாங்கன்னு தாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா காய்ச்சல் அப்போ இன்னும் கூடுதலா பாசம் வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏய் என்ன, அதான் உண்மை. காய்ச்சல் அப்ப என்ன எப்படி தாங்கின பத்தியா நீ? இந்த மாதிரி ஒரு நாள் வருமா? அதுக்காக தான்டா. இன்னும் 2 நாள் இருந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அப்பதான் உன்கிட்ட இருந்து பாசம் எல்லாமே வரும்ல. இல்லனாலுமே நான் ரொம்ப பாத்துக்கிறேன்டி உன்னை. இருந்தாலும் காய்ச்சல் அப்ப நல்லா பாத்துட்டல, அது ஒரு தனி ஸ்பெஷல் தான் எனக்கு. சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு காய்ச்சல் நான் பதறிட்டு இருந்தேன். உனக்கு இதுல இன்னும் 2 நாள் வேறையா? எனக்கு இன்னும்
ஜாலியா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இன்னொரு டைம் காய்ச்சல் வரும்ல, பாத்துக்கலாம். அடி வாங்குவேன் என்கிட்ட. இல்லனாலும் நான் உனக்கு நிறைய தானே பாசம் கொடுத்துட்டு இருக்கேன். உனக்கு புரிய மாட்டேங்குது, அது புரியாது போ. இவ்வளவுதான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏமா புரியாது? எனக்கு புரியாது. என்ன நான் பைத்தியம் இல்ல. உன்னை எப்ப பார்த்தேனோ அப்பவே பைத்தியம் ஆயிட்டேன். ஐயோ அப்படியா சார்? ஓகே. காய்ச்சல்னு வந்துட்டா இன்னும் நீ ஸ்பெஷலா என்ன கவனிக்கிற தெரியுமா? உனக்கு அது புரிய மாட்டேங்குதுடா. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேமா ஓகே. இருந்தாலும் நீ கவலைப்படாத. இதுக்கு மேலேயும் நான் பாசம் கொடுப்பேன். நீங்க கொடுப்பீங்க சார், எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கையடிக்கிறீங்களா? என்னடி கொஞ்ச நேரம் கை வச்சு கூட பேச விட மாட்டியா? முடியவே முடியாது சார், இது ஹால். ஐயோ, இந்த வீட்ல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. எத்தனை பேர் வாழ்றாங்களோ இல்லையோ, உன் தங்கச்சி அண்ணனும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் கூட பயம் இல்ல. சச்சா, அது நமக்கு இல்லப்பா. என் தங்கச்சி என்ன பத்தி புரிஞ்சுப்பா. புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் என்னதான் வச்சு கிண்டல் பண்ணுவா? உனக்கு என்னப்பா, நீ கிளம்பி போயிருவ. அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைப்பா. என் பொண்டாட்டி மேல கை வச்சு கூட நான் பேசக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? நான் ரூல்ஸ் போட்டிருக்கேன் சார், கிளம்புங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்னோட வேலையே உன்னை பாத்துக்கிறது தானமா. இப்பதான் இந்த டைலாக் எல்லாம் இங்க இருந்துடா எடுக்கிறேன். ஹலோ, இங்க இருந்தும் நான் எடுக்க உண்மையே சொன்னேன். இது டைலாக் இல்லம்மா, இது உண்மை. நல்லா அடிச்சு விடுங்க சார். இதே மாதிரி எப்போ என் கூட இருக்கணும் ஜீவா. இதே மாதிரி எப்பவும் கூட நான் தான் இருப்பேன். ஓகே ஓகே சார். இடையில எங்கேயாவது என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன், நீ அவ்வளவுதான் பாத்துக்கோ. உன்னை விட்டுட்டு போக தோணிட்டாலும் சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன். அடங்குடா, 11ஆவதுல இருந்துன்னு சொல்லு. அதுவும் சின்ன வயசு தானே. அப்பையில இருந்தே உன்னை விட்டு நான் போகணும்னு நினைச்சதுல இப்பவா நினைக்க போறேன். நினைச்சுதான் பாருங்க, நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. சருக்கு காதல் சொல்லவே பயம், நீ என்கிட்ட பேசுறியா? ஹலோ ஹலோ, எனக்கு என்ன பயம்? வீட்ல அம்மா அப்பா எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தானே உன் காதலியே என்கிட்ட வந்து சொன்ன. அதுவும் வீட்ல நான் ஓகேன்னு சொன்னனாலதான் நீ வந்து சொன்ன. இல்லன்னா சார் வேற பொண்ணதானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க. வீட்டோட பேச்சை எப்படி மாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தத்துல வீட்ல பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்படியும் சொல்லிக்கலாம். இருந்தாலும் உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்படி பேசும்போது நீ ஓகே சொல்றியா இல்லையான்னு தெரிஞ்சே நான் கண்டுபிடிச்சிருவேன்ல. சப்போஸ் நான் அம்மா அப்பாக்காக ஓகே சொல்லியிருந்தா? ஓகே, அம்மா அப்பாக்காக ஓகே சொல்லியிருந்தாலும் உன் மனசு எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும்ல. ஆக மொத்தத்துல எல்லாத்துக்கும் சார் பாயிண்ட் வச்சிருக்கீங்க. பாயிண்ட் இல்ல. அந்த டைம்ல நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சும்மா அடிச்சு விட்டு வீட்டுல அவ்வளவுதான். சின்னதா காயின் மட்டும் நவுத்துனேன். அவங்க காயினே எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்போ வீட்ல என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேச்சு வந்ததே உன்னாலதான். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேமா. அப்ப அவங்களும் யாரும் பேசலையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பேசினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு காயின் நவுத்தி விட்டேன், அவ்வளவுதான். பக்கா பிளான் போட்டு என்ன கவுத்திருக்கல. குடும்பத்தையே எப்படியே இது பண்ணிட்டடா. அது என்னோட திறமைமா. நீயும் தான் என்ன காதலிச்சிருக்க. அப்ப நீயே என்கிட்ட வந்து சொல்லல. சொல்லக்கூடாதுன்னு என்ன கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வீட்லயே பேச்சு எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றது? வீட்ல பேச்சு எடுத்த உடனே நான் ஓகே சொன்ன உடனே நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட காதல் சொல்லிட்டேன், அவ்வளவுதானே. இது நல்லா இருக்கே. நீ மட்டும் என்கிட்ட வந்து சொல்லல. டேய், நான் சொல்லக்கூடாதுன்னு இல்ல, சொல்லலாம்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள வீட்ல பேச்சு எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீ அவசரப்பட்டு பேச்சு எடுக்க வச்சது உன் தப்பு. இல்லனா என் காதலை நான் சொல்லிருப்பேன் அதுக்கு முன்னாடியே. அதுக்கு முன்னாடி சொன்னியோ பின்னாடி சொன்னியோ, ஆனா நீ காதல சொன்னல, அது போதும் எனக்கு. உன்னோட அன்போ காதலோ எனக்கு கிடைச்சாலே போதும். கவலைப்படாதீங்க சார், என்னோட அன்பு காதலும் உங்ககிட்ட எப்போதும் இருக்கும். உங்களுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கும். என்னோட காதல் என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அதே மாதிரிதான் உங்க காதல் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் சொந்தமே தவிர வேற யாருக்கும் போக கூடாது. போகாதுமா போகாது. நானே போகணும்னு நினைச்சாலும் இந்த மனசு கேட்காதே. இந்த மனசு ஃபுல்லா நீ தானே இருக்க. இந்த மனசுக்குள்ளேயும் இந்த ஜீவாதான் இருக்காங்க. என்ன செய்தான் உன் இறுக்கத்திலே என்னாயுள் வரை உன்னரைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்தி பகல். ஏண்டி நானே பாத்திருப்பேன். நீ ஏண்டி தேவையில்லாம வந்து செஞ்சுட்டு இருக்க? ஹலோ ஹலோ, எனக்கும் சமைக்க தெரியும் சார், வாய மூடுங்க. முதல்ல இந்த மாவை ஒழுங்கா பண்ண. நீ அமைதியாரு, எனக்கு தெரியும். ரொம்ப பண்றடா நீ. யாரு மேடம்? நானா? ஆமாண்டா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் தெரியுமா? எனக்கு என்னமோ சமைக்க தெரியாத மாதிரி உதவி தானே பண்ணிட்டு இருக்க. நீ தானே உன் தங்கச்சிக்கு எல்லாமே செய்யற. என்ன இந்த மாவு பணியரும்னு நினைச்சேன், அவ்வளவுதானே. சரி ஓகேமா பண்ண. திட்டுறதெல்லாம் திட்டிடுவா, அதுக்கப்புறம் நான் பண்ணிடணுமா? படா, உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன் அன்பு. நீ என்கிட்ட பேசிடவே பேசாத அன்பு. வர வர நீ ரொம்ப ஓவரா பண்றல பாத்துக்கிறேன்டா. என்ன பார்த்தா உனக்கு இழிச்சவாயா தெரியுதா அன்பு? ஒரு பக்கம் பார்த்தா அப்படியும் தெரியல. உனக்கு தெரியும்டா, ஏன் தெரியாது? நீ இதையும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவடா. இவ்வளவு அழகா உன்கிட்ட இருந்து சமையல் கத்துக்கலான்னு வர, ஆனா நீ ரொம்ப ஓவரா பண்றல. சமைக்க தானே கத்து கொடுத்துட்டா போச்சு. நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்ல. உன் மேல செம்ம கோவத்துல இருக்க, கிளம்பிடு. கொஞ்சம் திமிரு ஏறிடுச்சு அன்பு, அதனால நீ இதையும் பண்ணுவ, இதுக்கு மேலேயும் பண்ணு. போடா, உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அன்பு. சமைக்க கத்துக்க வரலையாமா? ஒன்னும் தேவையில்லை. நீ சொல்லிதான் நான் சமைக்கணும்னு அவசியமே இல்லடா. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன்டா. ஓ, செம்ம கோவத்துல இருக்கீங்க மேடம். ஆமா, செம்ம கோவத்துல
கோவத்துல இருக்கு. என்கிட்ட பேசிடுவே பேசிடு. ஓ நான் உன்கிட்ட பேசக்கூடாது அவ்வளவுதானே? ஆமாண்டா, அவ்ளோ கோவத்துல இருக்கேன். நீ வேணும்னே பண்றல வர வர ரொப்படா. நீ எனக்கு உபத்திர பண்ணாம இருந்தாலும் சரிதாம்மா, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன். ஓ பத்ரல நான் பண்ணுவேனா? ஓகே ஓகேடா. உனக்கு இப்ப நான் தொல்லை மாதிரி ஆயிட்டல்ல, போ. தொல்லை மாதிரியால இல்லடி. உபத்திரம் பண்ணுவேனா தொல்லன் தானே அர்த்தம். கிளம்பு. நான் உனக்கு தொல்லை மாதிரி தான்டா இருப்பேன், போ. என்னெல்லாம் நீ கவனிப்பியா? போ. என்ன தாண்டி உன் பிரச்சனை இப்போ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உனக்கு தான் நான் தொல்லையா மாறிட்டேன். இந்த தொல்லை கூடலாம் நீ சமைப்பியா? இந்த தொல்லை கூடலாம் நீ சமைக்க வேணாம். நீ பாரு, உன்னோட வேலையை நீ பாரு. நான் கிளம்புறேன். நீ உன் தங்கச்சிக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுப்பியோ என்னமோ செஞ்சு கொடுத்து. உனக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு வந்தேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்ன பார்த்தா உனக்கு தொல்லை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் உன் கூட இருந்தா நல்லாவா சமைக்க போறேன். நீங்க சமைங்க சார். தாயே நீ என்ன நான் சமைச்சுக்கலாம். நீ எனக்கு உபத்திரம் எல்லாம் பண்ணுவியா? அதுவும் தொல்லைன்னா நான் சொல்லுவேன். ஐயோ சார், தேவையில்ல. நான் கிளம்புறேன் சார். நீங்க உங்க வேலையை பாருங்க. நின்னடி எங்க போற? கையை விடு அன்பு. நான் தான் உனக்கு தொல்லையா போயிட்டேன். நீ பாரு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நின்னடி. ஏ போடா. நீ சொல்லி நான் ஏன் நிக்கணும்? இப்ப நிக்க போறியா இல்லையா? என்னால நிக்க முடியாது, போ. இது உனக்கு இருக்கு. விடுடா. விடு அன்பு. என்ன சார் நடக்குதுங்க? நான் தான் உங்களுக்கு தொல்லையா போயிட்டேனே. ரொம்ப பண்ணாதடி. யாரு சார் நான் ரொம்ப பண்றேன்னா நீங்க ரொம்ப பண்றீங்களா? நீங்க போங்க உங்க தங்கச்சிக்கு சமைங்க சார். நான் எதுக்கு தொல்லையா? விடுங்க, நான் கிளம்புறேன். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். நானும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சார் எடுத்துக்கிட்டே கிளம்புங்க. சேச்சே, நீங்க ஏன் கிளம்பிட்டு? நான் கிளம்புறேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் எனக்கு பிரச்சனை. சொன்னா கேட்டுக்கவா போறீங்க? கேட்க மாட்டீங்கல்ல, விடுங்க. உங்க தங்கச்சி இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சமைங்க சீக்கிரம். அப்புறம் என்னாலதான் போயிருச்சுன்னு உங்க தங்கச்சி சொல்லிட்டானா? அவ சொல்றாளோ இல்லையோ, நீ நல்லா சொல்றமா. அப்புறம் நீ சொன்னல அவன் மேல கோவமா இருக்கேன்பா. ஓ மேடம் என் மேல கோவமா இருக்கீங்க? ஆமா. அத மேடம் சிரிச்சுட்டே சொல்றீங்க பாத்தீங்களா? என்னோட பழக்கம் எப்போ அப்படிதான். ஓ யாரு திட்டினாலும் அதை சிரிச்சுட்டே நீங்களும் ஆப்போசிட்ல திட்டிடுவீங்கல்ல? ஆமா. அப்ப மேடமுக்கு கோவமே வராது. வரும், ஆனா ஃபேஸ்ல சிரிப்பு மட்டும் தான் இருக்கும். இப்ப நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? நான் ஏன் உனக்கு பதில் சொல்லணும்? ஏன்னா உன் புருஷன். அதெல்லாம் திட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சார். நான் இப்ப என்ன திட்டணும்? என்ன தொல்லன்ட்டீங்களே, அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. போ. யாரு நான் தொல்லன்னு சொன்னதும் மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா சார், எனக்கு கஷ்டமா இருக்கு. விடுறீங்களா? கை எடுக்கிறீங்களா? நான் கிளம்பணும். சரி விட, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன விட, அதையே புடிச்சிட்டு தொங்கிட்டு இருப்பியே. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கே சார். அப்புறம் நான் அதை தானே பார்த்து சார் கஷ்டப்பட முடியும். நீங்க சொல்றதா கேட்க முடியும். எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் என்னமோ உன் மேல கோவமா தான் இருக்கேன். இந்த கோவத்தை தெளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னமோ பண்ணுங்க, ஆனா நான் கோவமா தான் இருப்பேன். என்னடி இது பைத்தியத்தனம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் கோவமா இருக்கேன் உன் மேல. அதுவும் கொஞ்சம் கோவம் இல்லாம செம்ம கோவமா இருக்கேன். இப்படி எல்லாம் பண்ணிட்டா மட்டும் என் கோவம் போயிரும்னு நினைக்காத. நான் உன் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கேன். மேடம் இதுக்காக கோவமா இருக்க மாதிரி தெரியலையே, வேற எதுக்கும் கோவமா இருக்க மாதிரி தெரியுது. நான் இதுக்காக தான் கோவமா இருக்கேன். இதுக்காக? ஆமா. நீ கிச்சனுக்கு வந்ததே என் மேல கோவமா இருக்கணும்னு காட்டுறதுக்காக மட்டும் தானே? இல்லையே, உனக்கு ஹெல்ப் செய்யலாம் தான் வந்தேன். அடிச்சு விடாதம்மா. நீ என் மேல கோவமா இருக்கணும்னு காட்டுறதுக்காக தான் நீ கிச்சன் வந்த. ஐயோ சார், நீங்க அதை நம்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அடிச்சு விடாத. மார்னிங் வந்து நீ கோவமா தானே இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படி நீ நினைச்சிட்டா நான் என்ன பண்றது? நான் மார்னிங்ல இருந்தெல்லாம் கோவமா இல்லையே. நல்லா என்கிட்ட போய் சொல்ல கத்துக்கிட்ட பாத்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ காலையில இருந்து எதுக்கு கோவமா இருக்கணும் எனக்கு தெரியும். எதுக்கு? நானே இப்பதான் உங்க மேல கோவமான. அது எப்படி காலையில இருந்து வரும்? அடிச்சு விடாத. 6 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சு போயிட்டேன், உன்கிட்ட சொல்லாம போயிட்டு நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ யாரு என்கிட்ட சொல்றதுக்கு? என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணுமா? அதெல்லாம் தோணாதே. அப்போ மேடம் அதுக்காக தான் கோவமா இருக்கீங்க? இல்லையே, நான் எப்ப சொன்னதுக்காக கோவமா இருக்கேன்னு? ஒரு டைம் சொன்னா 2 டைம் சொல்லலாம். 16 டைம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? 16 டைம் சொல்லியும் நீங்க என்கிட்ட சொல்லாம தானே போனீங்க. நீ அப்படி நல்லா தூங்கிட்டு இருந்த, நான் என்ன பண்றது? ஓ, நல்லா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி விட்டு சொல்லிட்டு போகணும்னு அறிவு இல்லையா? இப்போ சொல்றேன், அதுக்காகலாம் கோவமா இல்ல. ஓ மேடம் அதுக்காக கோவமா இல்ல? இல்ல அன்பு, உனக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுமா? அது தோணலன்னு சொல்லி தானே நீ சொல்லாம போன. தூங்கிட்டு இருக்க பொண்ணு எப்படியாவது எழுப்ப தோணுமா? தோணுதோ தோணலையோ ஒரு லெட்டர்லயாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. நான் காலையில எந்திரிச்சு பாத்திருப்பேன்ல. இனிமே இந்த ஐடியாவை ட்ரை பண்ணிடுறேன். ஹலோ, இனிமே பண்றதுக்காக உங்ககிட்ட நான் சொல்லல. சொல்லாம போனீங்களா? நான் அதுக்காக கோவமா இல்ல. இவ்வளோத்தையும் பேசுவா, நான் அதுக்காக கோவமா இல்ல. நீ மேடம் எதுக்காக கிச்சன் வந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஓ, நீங்களா ஒண்ணு முடிவு எடுத்துட்டு வச்சுட்டா நான் என்ன பண்றது? அதுக்கு என்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. இப்ப கை எடுக்கிறீங்களா அன்பு? இல்ல கத்தி அண்ணனை கூப்பிட்டுமா? உங்க அண்ணா உங்க பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்காங்க, வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ, இந்த தங்கச்சி கூப்பிட்டா அண்ணன் வரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவன் பொண்டாட்டி கூட இருக்காமா, வரமாட்டான். கத்தி இருப்பேன், வயசு கூட இருக்கனால கத்தல. இங்கடா வராம போயிருவானோன்னு பயம் வந்துருச்சு சௌமியாக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவளே உடம்பு சரியாம இருக்கா, அவ கூட இருக்கணும்னு சொல்லிதான் நான் விட்டேன். இல்லன்னா நான் அண்ணனை கூப்பிட்டுருப்பேன். கூப்பிட்ட உடனே அண்ணன் வந்து நிப்பா. நேஹா கூட இருக்காங்களேன்னு சொல்லிதான் நான் சொல்லாம இருக்கேன்.
சரி கூப்பிடாம இருக்கேன், இல்லனா கூப்பிட்டிருப்பேன். சரி விடு, அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டோம். ஆமா, புது மாப்பிள்ள புது பொண்ணுல, அதனால தனியா பேசிட்டோம் அவங்க 2 பேரும். கூப்பிட்டா உங்க அண்ணன் வர மாட்டான்னு தெரியும், அதனாலதான் கூப்பிட மாட்டேன்ட்ட. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன கூப்பிட்டா உடனே வந்திருப்பான். நீ ஏன் என் அண்ணனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நான் கூப்பிட்டா என்ன வந்திருப்பான். சரிம்மா, உன் அண்ணன் வருவான். கோவம்லாம் போயிருச்சா இல்ல என்ன போகல? எனக்கு உன் மேல கோவம் தான், ஆனா காலையில நடந்த விஷயத்துக்கு இல்ல. ஒத்துக்க மாட்டேன காலையில நடந்த விஷயத்துக்குன்னு. நீ கிச்சனுக்கு வந்ததே என் மேல கோவமா இருக்கணும்னு காட்டுறதுக்கு தான். ஆனா அதை ஒத்துக்க மாட்டேங்கிற பத்தியா? நான் கோவமா இல்லப்பா. அப்ப மேடமுக்கு கோவம் போயிருச்சா? இல்ல இல்ல, நான் கோவமா இல்ல. டேய் 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 டேய், என் மேல கோவமாவா இருக்க? கோவமா இருக்கேன், பட் இந்த விஷயத்துக்காக தான். அப்போ காலையில நடந்த விஷயத்துக்கு நீ கோவமா இல்ல? இல்லையே, நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ மேடமோட கோவம் என்ன போகல. போகவே இல்லையே. இது அண்ணனை நான் கூப்பிடுறேன். இவ்வளவு தைரியம் இருந்தா கிச்சனுக்கு வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன். இரு கூப்பிடுறேன். என் அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயே, அவ்வளவு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஹக் பண்ணா தப்பு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹக் பண்ணா தப்பு இல்ல. ஏன்னா நான் உன் புருஷன், உன் அண்ணனால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஹலோ ஹலோ, நான் கேட்கலாம்ல, கையெடுங்க. நான் கை வச்சிருக்கேனோ இல்லையோ, நீங்க நல்லா வச்சிருக்கீங்களே. அது வந்து இதெல்லாம் பேசாதடா. நீயும் தானே கை வச்சிருக்க, அதை சொல்லி தானே காட்டின. இப்ப என்ன கை வச்சிருக்கேன்னு குத்தமா இருக்கா? இல்ல இல்ல, இப்ப கை எடுக்கறியா, என் அண்ணனை கூப்பிட்டோம். முடிஞ்சா கூப்பிட்டுக்கோ. அண்ணா, ஐயோ, அண்ணனுக்கு கேட்டிருக்கோம் இன்னும். இருடா, உனக்கு இருக்கு அண்ணா. ஓ, மேடமுக்கு இதை விட ஃபாஸ்டா கத்த தெரியாது. தெரியாது. நான் வேணும் அண்ணனு கூப்பிட்டுமா? நீ ஏன் என் அண்ணனை கூப்பிடணும்? நான் கூப்பிட்டா ஒரு நியாயம் இருக்கு, நீ ஏன் கூப்பிடுற? உனக்குதான் வாய்ஸ் சத்தமா வர மாட்டேங்குது. எனக்கெல்லாம் சத்தமா தான் வருது. அண்ணனுக்கு காதுல விழுகல, அவ்வளவுதான். காதை கேட்காம போயிருக்கலாம். நீ சத்தமா கூப்பிடாம உன் அண்ணனுக்கு வர சொல்றியா? நீ உன் வேலை நம்ம அதை பாடுறா. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்னன்னு கூப்பிடுவே, கூப்பிடாம இருப்பேன். நீ ஏன் அதை சொல்ற? ஏய், நீ தானே சொன்ன உன் அண்ணனை கூப்பிடுறேன்னு. எனக்கு என்னமோ குலோப் ஜாமுனை தவிர மத்த எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கே. ஓ, குலோப் ஜாமுன் நடக்கணுமா இப்போ? டேய் லூசே, குலோப் ஜாமுன் உன் தங்கச்சிக்காக செய்யல நீ? செய்யணும் தான் நினைச்சேன், ஆனா என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்க போது செய்ய தோண மாட்டேங்குது. குலோப் ஜாமுன் செய்யறது தவிர மத்த எல்லா வேலையும் பாருங்க சார் நீங்க. தேங்க்யூடி. நான் உன்னை பாராட்டல, கையேட்றா. குலோப் ஜாமுன் செய்யணும்னா உன் தங்கச்சி கேட்டிருக்கு. அப்புறம் என் அண்ணன் வேற எனக்கு வந்து சமைச்சு கொடுப்பான். இப்படியே நின்னுட்டு இருந்தோம்னா நின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதா. பரவாயில்ல, அது கிடக்கு. இப்படியே நின்னுட்டு இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. ஏன் இருக்காது சார்? உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கையெடுங்க சார். இப்ப மேடமுக்கு கோவம்லாம் தெளிஞ்சிருச்சா? இல்லப்பா, என்ன நடந்தாலும் கோவம் கோவம் தான். கோவம் வர வைக்க தெரிஞ்ச உனக்கு சமாதானப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். சமாதானம் தானே, படுத்திட்டா வேலை முடிஞ்சிச்சு. அது கிச்சன்ல தேவையில்ல. கிளம்புங்க சார், முதல்ல நாங்க சமைக்கணும் சார். அதுவும் என் புருஷன் கூட சேர்த்து நான் சமைக்கணும். கையெடுங்க. இந்த புருஷனே பக்கத்துல இருக்க போது நீயே சமைச்சிட்டு நானே விட்டுட்டேன், நீயே சமைக்கணும்னு துடிக்கிற. இதுதான் சமைக்க சொல்லி தர லட்சணமா சார்? ஆமா, இப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் சமைக்க போகும்போது அப்படியே ஸ்மூத்தா போகும். சமைக்கிற வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கே. அப்புறம் உங்க தங்கச்சி வந்து உன்னாலதான் என் அண்ணன் சமைச்சு தர மாட்டான்னு சொல்லிட்டான்னா போச்சு. கை எடுக்கிறீங்களா? நீ கவலைப்படாத, ரெண்டுத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னையும் பாத்துக்கிறேன், இந்த குலோப் ஜாமுனையும் பாத்துக்கிறேன். குலோப் ஜாமுன் செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன். குலோப் ஜாமுன் மாதிரி பக்கத்துலயே நிக்கிறீ. ஓ அப்படியே, நல்ல டைலாக் கிடைக்க தெரிஞ்சிருக்கே சாருக்கு. என்னோட வைஃப் எப்போதும் எனக்கு ஸ்பெஷல் தான்ப்பா. அதே மாதிரிதான் எங்களுக்கும் எங்க புருஷனும் ஸ்பெஷல் தான். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை என்ன வன்மை, எந்த பெண்ணும் அதிசய விண்கலம், போக போக புரிகின்ற போர்க்களம். ஒன்று செய் இப்போதே உள் நெஞ்சை உடைச்சு. ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிச்சுட்டா போச்சு. கை எடுக்கிறீங்களா? இப்படியே கூட சமைக்கலாம். சமைக்கிறது எப்படியே நினைக்கலாம். ஏதாவது சொல்லிடுற, மரியாதை கை எடுத்துட்டு சமைச்சிரு. சரி ஓகே, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டால நான் பாத்துக்கிறேன். இப்பவும் கைய பிடிச்சிட்டே தான் சமைக்கணுமா? என் பொண்டாட்டி கைய பிடிச்சு சமைச்சா அது ருசியா வரும்ல. வரும், ஏன் வராது? என் கையில செஞ்சாலே எனக்கு ருசியா வராது. கைய பிடிச்சிட்டு செஞ்சா வருமா? நான் செய்யறல வரும். எப்படி வருதுன்னு நானும் பாக்குறேன். நல்லா வந்தா சரிதான் சார். அதெல்லாம் நல்லா வரும், நான் இருக்கேன்ல, எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. வரும், நான் உங்க கூட இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடி உன் சமையல நீயே கேவலமா பேசுற? நீ கூட இருக்கிறனால தான் என் சமையலுக்கே பெருமை. அப்புறம் இப்படி எல்லாம் பேசி என் கோபத்தை எடுத்துடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லப்பா, என் பொண்டாட்டி என்னைக்கோ அவ கோவம் போயிருச்சு. நான் இன்னைக்குதான் கோவப்பட்டேன். என்னைக்கோனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவளோட கோவம் எல்லாம் போயிருச்சு. அதுக்கு முதல்ல என் பொண்டாட்டி கோவமா இருந்திருக்கணுமே. ஏன் நான் கோவமா இல்லையா? என் பொண்டாட்டி எங்க கோவமா இருந்தா? என் பொண்டாட்டி கோவமாவே இல்ல. கோவமா இருந்திருந்தாதான் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சார், என் பொண்டாட்டி கொடுங்க கோவப்படவே தெரியல. இதுல வாய் பேசுறாளா? நீங்களா சொல்லிக்கோங்க, எனக்கு நல்லா கோவப்பட தெரியும். என் பொண்டாட்டிக்கு அதுக்கு கோவப்பட தெரிஞ்சிருக்கணுமே, அதுவும் என் மேல கோவப்பட தெரிஞ்சிருக்கணுமே. கிண்டு கிண்டுன்னு கிண்ணதெல்லாம் போதும், செஞ்சு முடிங்க. அதெல்லாம் பட்டுன்னு செஞ்சிடலாம்.